தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர கணக்கு போட்டியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்திறன் குறித்த எதிர்பார்ப்புகளும் ஒருபுறம் அதிகரிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக கூட்டணியில இணைந்து போட்டியிட்டு இருக்கக்கூடிய பாஜக இந்த முறை மாநிலத்துல தன்னுடைய நிலையை வலுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்துல பாஜக எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்து அரசியல் வட்டாரங்கள்ல விவாதங்கள் தொடர்கின்றன. குறிப்பாக மத்திய தலைமை தமிழகத்தின் நிலவரத்தை நெருக்கமாக கவனித்து வருவதாக கூறப்படுது. அரசியல் வட்டாரங்கள்ல பரவி வரக்கூடிய தகவலின் அப்படி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக பாஜக தலைவர்களுடன் தேர்தல் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக சொல்றாங்க. கூட்டணியின் மொத்த செயல்திறனுடன் சேர்த்து பாஜக தனிப்பட்ட முறையில எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன. சில மாநில தலைவர்கள் குறைந்தது 15 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்ததாக சொல்லப்படுது. ஆனால் இதற்கான எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகல. இதனிடையே முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது தரப்புல தொகுதி வாரியான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறதாகவும் தரவுகளின் அடிப்படையில உண்மையான நிலவரத்தை மதிப்பீடு செய்திருக்கிறதாகவும் தகவல்கள் பரவி வருது. சில தகவல்களின்படி பார்த்தோம்னா பாஜக உறுதியாக வெல்லக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் அப்படின்னு மதிப்பீட்டு பேசப்படலாம். ஆனா இந்த தகவல்கள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத அரசியல் வட்டார தகவல்களை தவிர கட்சி தலைமையில் இருந்து வெளிவந்த நிலைப்பாடுகள் கிடையாது என்பது கவனிக்கப்பட வேண்டியது. தமிழகத்துல பாஜக கடந்த சில ஆண்டுகளாக தனது வாக்கு வங்கியை விரிவுபடுத்த முயன்று வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா நகர்ப்புறங்கள்ல தென் மாவட்டங்கள் மற்றும் சில குறிப்பிட்ட சமூக ஆதரவு வட்டாரங்கள்ல கட்சியினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறதாக பாஜக வட்டாரங்கள் கூறி வந்துட்டு இருக்கு. எனினும் தேர்தல் அரசியல்ல தரைநிலை சூழல் மற்றும் உண்மையான வாக்கு எண்ணிக்கை மட்டுமே கட்சியினுடைய வளர்ச்சியை நிரூபிக்கும். கருத்து கணிப்புகள் வழிகாட்டியாக இருக்கலாம், ஆனா அவை இறுதி முடிவாக கருதப்பட முடியாது. இந்த தேர்தலில் பாஜக எத்தனை இடங்களை பெறும் என்பது மட்டும் அல்லாம கூட்டணிக்குள்ள அதன் அரசியல் பங்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதையும் முடிவுகள் தீர்மானிக்கும். மே 4 வெளியாகும் அதிகாரப்பூர்வ முடிவுகள் மூலமா தமிழகத்துல பாஜக தனது எதிர்பார்ப்பை எட்டியுள்ளதா அல்லது இன்னும் வளர்ச்சி தேவைப்படுகிறதா என்பது தெளிவாகும். அதுவரை அரசியல் யூகங்களும் கணக்குகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டுமின்றி நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு இருந்து கொண்டிருக்க மற்றொரு புறமும் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் வரவிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காரு. குறிப்பா கடந்த ஏப்ரல் 23 தமிழகத்தில் நடந்த விறுவிறுப்பான வாக்குப்பதிவு மக்கள் தற்போதைய திமுக அரசை அகற்ற எவ்வளவு ஆர்வத்தோடு ஆவலோடு காத்திருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறதாக அவர் தெரிவித்திருந்தார். மத்திய மந்திரி தனது போட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழக ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய கடும் கோபம், ஆதங்கம் மற்றும் வெறுப்பு ஆகியவை வரக்கூடிய மே 4 வெளியாகும் தேர்தல் முடிவுகள்ல முழுமையாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தமிழகத்துல இரட்டை என்ஜின் ஆட்சி அமைவது மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தமிழகத்தின் பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் வலு சேர்க்கும் என்பது அவரது கருத்தாகவே இருந்திருக்கிறது. கடந்த காலங்களில் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில தேர்தல்களின் போது பாஜக வெற்றி பெறாது என்று பல கருத்து கணிப்புகள் முன்னறிவித்தன. ஆனா அந்த மாநிலங்களில் இறுதியில் பாஜகவை வெற்றி வாகை சூடியதை அவர் நினைவு கூர்ந்தார். அதே போன்றதொரு சூழல் தற்போது தமிழகத்திலையும் நிலவுவதாக குறிப்பிட்ட அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரை இல்லாத அளவிற்கும் ஒட்டுமொத்த மாநிலமே எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கும் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இருந்தாலும் 2 தினங்கள்ல தமிழக அரசியல்ல மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் என்பது உறுதி என அவர் சூளுரைத்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மீன்மாற்றிகள் கொள்முதல் ஊழல் விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய எல் முருகன், ஊழல்வாதிகள் எந்த அளவிற்கு அதிகார மையங்களில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி என்றார்.
சட்டம் எப்போதும் தன் கடமையை சரியாக செய்யும் என்று அவர் கூறியிருந்தார். இறுதியாக பாஜகவின் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அண்ணாமலைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி நிச்சயம் வழங்கப்படும் என்றும், அவர் கட்சியின் மேலிட முடிவின்படி முக்கிய பொறுப்புகளை வகிப்பார் என்றும் ஒரு முக்கிய தகவலை அவர் வெளியிட்டதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அண்ணாமலை உள்பட தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மும்முரமாகி இருக்கின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் களம் இந்த முறை 4 முனை போட்டிகளால முன் எப்போதும் இல்லாத பரபரப்பு சந்தித்துதான் இருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மக்களின் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதில் பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆளுங்கட்சியின் பிடி, எதிர்கட்சியின் வாக்கு பகிர்வு மற்றும் புதிய சக்திகளின் வரவு என பல வகையான திருப்பங்களை நேற்றைய எக்ஸிட் போல் ஏற்படுத்தியிருந்தது. தமிழகத்தில் வாக்கு பதிவு முடிந்து ஒட்டுமொத்த மாநிலமுமே வாக்கு எண்ணிக்கைக்காக தவம் கிடக்கும் வேளையில் வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அரசியல் களத்தில் அனலை கூட்டியுள்ளது. வழக்கமாக 2 முனை போட்டியை கண்டு பழகிய தமிழகம் இம்முறை திமுக, அதிமுக, தவிக மற்றும் நதக அப்படின்னு 4 முனை போட்டியை சந்தித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வெளியாக இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் மக்களின் மன ஓட்டம் எந்த திசையில் இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. அக்னி நியூஸ், பின்னம்பலம் மற்றும் ரிபப்ளிக் பி மார்க் போன்ற பெரும்பாலான நிறுவனங்களின் கணிப்புகள் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு மீண்டும் ஆட்சி பீடம் ஏறும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணி சுமார் 140 முதல் 160 இடங்கள் வரை பிடித்து பெரும்பான்மையை தக்க வைக்கக்கூடும் என்பது பொதுவான பார்வையாகவே இருக்கின்றது. இதற்கு பிரதான காரணமாக பார்க்கப்படுவது இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் யூனிட்டி, அதாவது எதிர்க்கட்சி வாக்குகளினுடைய சிதறல். பொதுவாக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிடம் மட்டுமே சேர வேண்டும். ஆனால் இந்த முறை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் களம் கண்டிருப்பதால் திமுக எதிர்ப்பலை வாக்குகளை அதிமுக மற்றும் தவிக ஆகிய 2 கட்சிகளும் தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்கின்றன. இந்த வாக்கு விளைவு இயல்பாகவே திமுகவின் வெற்றியை எளிதாக்கும் ஒரு காரணியாக உருவெடுத்தும் இருக்கிறது. பீப்பிள்ஸ் பல்ஸ் கணிப்புகளின்படி திமுக கூட்டணி 38.4% வாக்குகளை பெற்றாலே அதிமுக மற்றும் தவிக பிரிக்கக்கூடிய வாக்குகளால் தனிபெரும் இடங்களை கைப்பற்ற முடியும் என தெரிகிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்கு சாதகமான முடிவுகளையும் சில நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக மேற்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் அதிமுக வலுவான நிலையில் இருப்பதை பின்னம்பலம் போன்ற கணிப்புகள் சுட்டி காட்டுகின்றன. பாமகவுடனான கூட்டணி வட தமிழகத்தில் அதிமுகவுக்கு கூடுதல் பலத்தை சேர்த்தும் இருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா போன்ற நிறுவனங்கள் அதிமுகவுக்கு மிக குறைந்த இடங்களையே கொடுத்திருந்தாலும் கள யதார்த்தம் வேறாகவே இருக்கின்றது. 1989 மற்றும் 1996 தவிர்த்த மற்ற எல்லா தேர்தல்களிலேயுமே அதிமுக தனது வாக்கு வங்கியை தக்க வைத்தே வந்திருக்கிறது.